ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் சாஃப்டான கேக் வீட்டிலே எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இதை செய்யலாம். இதை செய்கிறதுக்கே வீட்டில் கோதுமை மாவும் நாட்டு சர்க்கரையும் இருந்தாலே போதும். சாஃப்டான இந்த கேக்கை அட்டகாசமான டேஸ்ட்டில் வீட்டிலே நம்ம செஞ்சிடலாம். அது மட்டும் இல்லை, கோதுமை மாவும் நாட்டு சர்க்கரையும் மட்டும் சேர்த்து செய்கிறதுனால பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோ முழுசையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கேக் எப்படி செய்கிறதுங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வீட்டில் உள்ள 1 டம்ளர் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். கூடவே அதே டம்ளரால் 3/4 டம்ளர் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாகவே பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க இந்த பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். ஒரு விஸ்கு வச்சோம் இல்லை ஒரு கரண்டி வச்சோம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு கலந்து விட்ட பிறகு இப்பொழுதைக்கு இந்த மாவை அப்படியே எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு சின்ன மிக்சி ஜாரை எடுத்துக்கோங்க. அதில் 2 முட்டையை உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துருக்க இந்த முட்டையை ஒரே 1 நிமிஷம் மட்டும் பல்ஸ் மோடில் வச்சு அடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த முட்டையை மட்டும் பல்ஸ் மோடில் வச்சு நல்லா இந்த அளவுக்கு அடித்து எடுத்தாச்சு. அடுத்ததாக 1/4 டம்ளர் அளவுக்கு, அதாவது கோதுமை மாவும் நாட்டு சர்க்கரையும் அளந்து சேர்த்தோம் பார்த்தீங்களா, அந்த டம்ளரில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கங்க. அதாவது எந்த ஒரு வாசனையுமே இல்லாத ரிஃபைண்ட் ஆயில்னு பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயில், அதாவது கோல்டு வின்னர் கூட சேர்த்துக்கலாம். கூடவே வாசனைக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. வெண்ணிலா எசன்ஸ் வந்து கண்டிப்பாக சேர்க்கணும். ஏன்னா இதில் நம்ம முட்டை சேர்த்து பண்ணுறதுனால முட்டை வாசனை வரும். நம்ம வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்கும் போது இது நல்ல வாசமாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து திரும்பவும் நல்லா 1 நிமிஷத்துக்கிட்ட அடித்து எடுத்துக்கலாம். பாருங்க, முட்டை கூட எண்ணெயும் வெண்ணிலா எசன்ஸும் சேர்த்து அடித்த பிறகு பார்த்திங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு கெட்டியாகி வந்துடும். இப்பொழுதைக்கு இதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம கலந்து எடுத்து வச்சுருக்க மாவை எடுத்துக்கலாம். அது கூடவே இப்போ நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்ததையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம அரைச்சி சேர்த்ததையெல்லாம் இந்த மாவோடு சேர்த்து கலந்து விட்டுக்கணும். அதுக்காக ஒரு விஸ்கு வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இதை மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்து கலந்து விடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைட்டாக இந்த மாதிரி மாவு வந்து ட்ரையாக தான் இருக்கும். இந்த சமயத்தில் பால் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்சு வடிகட்டின பால் சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி கோதுமை மாவை அளந்து சேர்த்தேன். அதே டம்ளரில் 1/2 டம்ளர் அளவுக்கு பால் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்சு வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுருந்தேன். இப்போ எடுத்து வச்சுருந்தா அந்த 1/2 டம்ளரில் உள்ள பாலில் பாதி பாலை வந்து ஃபஸ்ட்டு சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு மீதி இருக்க பாலையுமே நம்ம சேர்த்துக்கலாம். அதாவது மொத்தமாக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்து கலந்து வர்றது மாதிரி இருக்கும். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மாவை எடுத்து பார்த்தோன்னா மாவு ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பதத்தில் இருக்கணும். இதுதான் சரியான பதம். அடுத்ததாக கேக்கை எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ரவுண்ட் ஷேப்பில் உள்ள கேக் மோல்டில் தான் செய்ய போகிறேன். உங்ககிட்ட இந்த கேக் மோல்டு இல்லைன்னா வீட்டில் உள்ள ரவுண்ட் ஷேப்பில் உள்ள ஏதாவது ஒரு கிண்ணமோ அப்படி இல்லைன்னா டிஃபன் பாக்ஸோ கூட எடுத்து அதுலேயும் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கேக் செய்ய போகிறேன். எந்த பாத்திரமாக இருந்தாலும் சரி, ஒரு நல்லா முதல்ல இந்த மாதிரி நெய்யோ இல்லை எண்ணெயோ ஃபஸ்ட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கேக்கு வந்து எல்லாம் வெந்து வந்த பிறகு எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இந்த மாதிரி நம்ம நெய் எண்ணெய் இதெல்லாம் அப்ளை பண்ணும்போது தான் கலண்டு அழகாக வந்து கேக் வந்து பாத்திரத்துலேருந்து எடுக்கிறதுக்கு சூப்பராக கலண்டு வந்துடும். நீங்கள் வந்து சும்மா அப்படியே வச்சிங்கன்னா கேக் வந்து நமக்கு பாத்திரத்தில் பிடிச்சிக்கிறோம். அதனால் நல்லா அந்த சைடு உள்பக்கம் அதே போல் அடிப்பக்கம் எல்லா பக்கமே நெய்யோ எண்ணெயோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி நெய் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். பாருங்கள், நெய்யெல்லாம் நல்லா அப்ளை பண்ண பிறகு ஒரு பட்டர் ஷீட் எடுத்து இப்போ இந்த கேக் மோல்டோட அடிப்பக்கத்தில் வச்சு அளவை பார்த்துக்கோங்க. அதுக்கேற்றது மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஒருவேளை உங்ககிட்ட பட்டர் ஷீட் இல்லைன்னா கொஞ்சம் மைதா மாவோ இல்லை கோதுமை மாவோ எடுத்து கையில் நம்ம இப்போ தடவி வச்சுருக்க நெய் மேலே கொஞ்சமாக தூவிட்டு அது மேலே நீங்கள் வந்து கேக் பேட்டரை சேர்த்துடலாம். அப்போவும் கேக் வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். என்கிட்ட பட்டர் ஷீட் இருக்கிறதுனால நான் பட்டர் ஷீட் போட்டிருக்கேன். இப்போ இந்த பட்டர் ஷீட் மேலேயுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நெய்யை நம்ம தடவி வச்சுக்கலாம்.
பாருங்கள், இப்போ கேக் செய்கிறதுக்கு பாத்திரத்தை ரெடி பண்ணிட்டோம். அதில் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், மாவு வந்து நம்ம இந்த மாதிரி கேக் செய்ய போகிற பாத்திரத்தில் சேர்க்கும் போது அழகாக இந்த ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் பார்த்திங்கன்னா மாவு வந்து மடிஞ்சு விழுகணும். இதுதான் கேக்கு வந்து சரியான ஒரு கன்சிஸ்டன்சி. அவ்வளோதான். இப்போ வந்து இந்த மாவை வந்து இந்த மோல்டில் சேர்த்துட்டோம். இதில் குட்டி குட்டி ஏர் பபிள்ஸ் இருக்கும். அதெல்லாம் சரி பண்ணுறதுக்காக லைட்டாக இந்த மாதிரி கேக் மோல்டை வந்து நல்லா இந்த மாதிரி தட்டி விட்டுக்குங்க. அப்போ குட்டி குட்டி ஏர் பபிள்ஸ் இருந்தால் கூட அதெல்லாம் போய் கேக் வந்து நல்லா வெந்து வரும். அடுத்ததாக டெக்கரேஷனுக்காக இது மேலே வந்து எந்த மாதிரி நட்ஸு சேர்க்க விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பாதாம் பருப்பை தான் சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இப்போ வந்து கேக்குக்கு மாவை ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக கேக் செய்கிறதுக்கு ஒரு பழைய குக்கரோ இல்லை பழைய கடாயோ எடுத்துக்கோங்க. அதில் நடுவில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி போட்டு மூடி வச்சு நல்லா ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். அடுத்த ஒரு 10 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா நம்ம மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஸ்டாண்டு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கேக்கு மோல்டை அப்படியே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு திரும்பவும் இதை வந்து மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஆனால் இந்த குக்கரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதில் விசிலோ பெல்ட்டோ எதுவுமே போடக்கூடாது. சும்மா நார்மலாக தான் க்ளோஸ் பண்ணி வைக்கணும். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 40லேருந்து 45 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே வந்து நமக்கு கேக் வந்துடும். ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா நமக்கு கேக் வந்து நல்லா வெந்து வரும். இப்போ சரியாக ஒரு 45 நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு. நம்ம வந்து இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கேக் சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த கேக் வந்து நல்லா வெந்துருச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்காக ஒரு கத்தி வச்சோ இல்லை இந்த மாதிரி இந்த ஒரு குச்சி வச்சோ நடுவில் நல்லா இந்த மாதிரி குத்தி பாருங்கள். அப்போது இதில் எதுவுமே ஒட்டாமல், அதாவது இந்த மாதிரி க்ளீனாக வந்தால் கேக் வந்து பர்ஃபெக்டாக வெந்து வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்படி இல்லாமல் மாவு எதுவும் ஒட்டி வந்தால் கேக் வந்து இன்னும் வேக வேண்டியது இருக்குன்னு அர்த்தம். அப்படி ஒரு வேளை மாவு ஒட்டி வந்தால் நீங்கள் இன்னும் ஒரு 10 நிமிஷம் கூட ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்போ கேக் வந்து இன்னும் நல்லா வெந்து வந்துடும். இப்போ நமக்கு கேக் வந்து நல்லா முழுமையாக வெந்து வந்துருச்சு. இந்த கேக் மோல்டை அப்படியே வெளியில் மெதுவாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பெர்ஃபெக்டாக வெந்து வந்துருச்சு. பாருங்கள், நல்லாவே சாஃப்டாக இருக்குது. ஆனால் கேக் வந்து ரொம்ப சூடாக இருக்குது. சூடாக இருக்கும்போது கேக்கை வந்து நம்ம வெளியில் எடுக்கக்கூடாது. அதனால ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம கேக்கை வந்து வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட கேக் வந்து நல்லா ஆறி வந்துருச்சு. இதுக்கப்புறமா ஓரத்தையெல்லாம் கத்தி வச்சு நல்லா ஒரு முறை எடுத்து விட்டுட்டு இப்போ நம்ம கேக்கை வந்து வெளியில் எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ கத்தி வச்சு சுற்றிலும் எடுத்து விட்டுட்டோம். இப்போ இந்த கேக்கை வந்து மெதுவாக இந்த பிளேட்டில் வந்து குப்பரை அப்படியே கேக் மோல்டை கவுத்து போட்டுட்டு அடிப்பக்கத்தை நல்லா இந்த மாதிரி தட்டி விடுங்க. இந்த மாதிரி தட்டி விடும்போதே பார்த்திங்கன்னா நமக்கு கேக் வந்து அழகாக இந்த பாத்திரத்துலேருந்து கலண்டு வந்துடும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நம்ம போட்ட பட்டர் ஷீட்டும் கூட அப்படியே இருக்குது. பாருங்கள், இந்த பட்டர் ஷீட்டை மெதுவாக இந்த மாதிரி நம்ம உரித்து எடுத்துடலாம். கேக் வந்து ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக பாருங்கள் எவ்வளோ பஞ்சு போல் சாஃப்டாக வந்திருக்குன்னு. அவ்வளோதான். அப்படியே கேக்கை இந்த சைடு திருப்பி போட்டுட்டு அவ்வளோதான். இப்போ இந்த கேக்கை அப்படியே எடுத்து இன்னொரு சின்ன பிளேட்டில் நான் மாற்றி எடுத்து வச்சுக்க போகிறேன். ரொம்பவே சூப்பராக இந்த கேக்கை வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் கோதுமை மாவு வச்சு நம்ம சிம்பிளான மெத்தடில் சூப்பரான கேக்கை வீட்டில் ரெடி பண்ணியாச்சு. மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுக்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.